கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 35 அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை பார்த்து நீங்கள் மனம் பதறுகிறீர்களா? சில காரியங்கள் நமக்கு நடந்து முடிந்த செயல்களாக கூட இருக்கலாம். அவற்றை குறித்து கூட இப்பவும் நீங்கள் கலக்கமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். இன்றைக்கு சில காரியத்தை குறித்து எப்படி நடக்குமோ, என்ன செய்வதுன்னு பயத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள் கூட சில சமயங்களில் ஏதாவது காரியத்தில் சிக்கி கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய பயத்தை போக்கும். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க. தேவன் வந்து பதிலளிப்பார், தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. இந்த இறை வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எந்த காரியத்தை குறித்து அவர்கள் மனம் பதறிக்கொண்டு இருக்கிறார்களோ அல்லது பயந்து கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வந்து எங்களை ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த இறை வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த இறை வசனம் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.